ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த புதிய வருடத்தில் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலம் பார்க்குற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த வருஷ வாக்குத்தத்தின்படி நீ ஆசீர்வாதமாய், யூ வில் பி எ பிளெஸ்ஸிங். அந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நன்றி. இந்த வருடத்தில் நாங்கள் எங்களுக்கு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் ஆபிரகாமை போல எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலே வந்து இறங்கி எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷபரபரபலபரபல ரிகந்தரபலபரபலபரபா ஓரி கபபபபபபபபபபபபபபபபபா. கிறிஸ்து இயேசு மூலமாய், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டானது போல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை தருவதற்காக நன்றி 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 நன்றி. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி, வாயை திறந்து நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் புதாண்டு ஆராதனை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார். தேவைகள்லாம் சந்தித்தார். எல்லா மக்களையும் கொண்டு வந்தார். கர்த்தர் தம்முடைய வல்லமையால் நிரப்பினார். எல்லாம் கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவரே நன்றி சொல்லி ஜெபிப்போம். அப்பா உமக்கு நன்றி நன்றி. வாயை திறந்து ஜெபிப்போம். தடைகள்லாம் நீக்கினார், மக்களை கொண்டு வந்தார், தம்முடைய வல்லமை ஊற்றினார், வார்த்தை நிரப்பினார். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை பழைய புதியவருட ஆராதனை ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி. கிறிஸ்மஸ் நாட்கள்லாம் பாதுகாத்ததுக்காக நன்றி. பலன் தந்ததுக்காய் நன்றி. எங்கள் தேவைகளாக சந்தித்ததுக்காய் நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சுகத்தோடு வந்து சுகத்தோடு வீடு திரும்ப தேவன் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. மழையினால் எத்தனை சேதங்கள் ஆண்டவரே. எங்கள் பட்டணங்களில் கர்த்தாவே தேசத்து மேலே மனமரங்க எல்லாம் கை தூக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே சேதமில்லாத மழை வரணும், ஆசீர்வாதமான மழை பெய்யணும், ஆசீர்வாதமான மழை எங்கள் நாட்டுக்கு பெய்யணும் ஆண்டவரே. வேதனை இல்லாத மழை பெய்யணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் மீண்டு எழுந்து வரணும் ஆண்டவரே. தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு படித்த சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை, 11ஆம் வசனத்தை படிப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், பாதைகள் நெய்யாய் ஒளிகிறது. ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர். ஆமென். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையால் என்ன செய்கிறார்? உலகத்தில் அங்கங்கு என்னென்னமோ நடந்து கொண்டிருந்தாலும் இனி இப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டுடைய கிருபை அவருக்கு வசனம் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஜனங்கள் ஆபத்துக்கு பயப்படாமல் இந்த வருஷத்தில் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், கொரோனா மற்றும் பல தீமைகள் இந்த உலகத்தில் இன்னும் புதுசு புதுசாக என்னென்னமோ தீமைகள் என்ன வந்தாலும் சரி நமக்கு ஒன்றும் பயமே இல்லை. ஏன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஒரு துணையாக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் ஆராதனை தவற விடாமல் வாங்க. எவ்வளோ மக்கள் பரணிக்கெலாம் வரல, போதும் புது வருஷத்துக்கு போனதும் அப்படின்னு இருக்காங்க. 52 வாரமும் நான் சர்ச்சுக்கு வருவேன். எல்லாம் கை தூக்கி சொல்லுங்கள். 52 வாரமும் நான் சபைக்கு வருவேன். ஹல்லேலூயா. சோதர ஹல்லேலூயா. சோதர சோதரம். ஒரு வார ஆராதனை என்ன செய்ய மாட்டேன். போன வாரம் புதன்கிழமை எங்கள் உறவினர் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு திருச்சிக்கு போயிட்டு வந்தேன். அதே எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சு. எனக்கு கர்த்தர் என்னை ரொம்ப கடிந்து கொண்டார். சோதரம். ஹல்லேலூயா. ஆமாம், சாவுக்கு போக வேண்டியது தான். ஆராதனை அதை விட முக்கியமானது. ஆமேன்னு சொல்லுங்கள். சோதரம். தேவனை தேடாம். ஆண்டவரே, இனிமேல் ஒரு உபவாச கூட்டம் கூட நான் விடாமல் புதன்கிழமை கண்ட என்ன செய்வேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன் கர்த்தர்கிட்ட. முடிச்சுட்டு கூட போயிருந்துருக்கலாம்.
அவங்க காலையிலேயே போனதுனால அன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு. ஆகவே ஆராதனை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, தவற விடாதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கூடுமான வரைக்கும் எல்லா வாரமும் வர முயற்சி எடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டைம் டேபிளும் போடாதீங்க, எந்த காரியத்துக்கும் போகாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை முக்கியப்படுத்திட்டு அப்புறம் எங்கே வேணாலும் போங்க. ஹல்லேலூயா. வருஷத்தை முடி நன்மையால் முடிசூட்டுகிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த வருஷம் இப்படி வரும். பஞ்சாங்கம், தீர்க்கதரிசிகள், உலகத் தலைவர்கள் 2024 எப்படி நடக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி பலவிதமான ஆருடங்களையும் சில தீர்க்க தரிசனங்கள் உண்மையாக சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தில் நிறைய நன்மைகளை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த, காத்திருக்கிற நன்மைகள், ஆசைப்படுகிற நன்மைகள், நீங்கள் விரும்பின நன்மைகள் எல்லாம் அந்த புது வருஷத்தில் அடைஞ்சே தீருவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்களாம்? கையை தட்டி சோத்துறீங்க. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நான் போன வருஷத்தில் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் செய்கிற மாதிரி இந்த வருஷம் கடைசியில் செஞ்சிட்டார் ஆண்டவர். ஆமாம், எனக்கு நிறைய வேலைகள், காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய வைச்சார் ஆண்டவர். கொஞ்சம் லேட்டானாலும் அதை செய்ததை நான் பார்த்தேன். அதனால் விசுவாசமாக இருங்க. நானோ ஜீவனோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருங்க, நீங்கள் நிச்சயம் நன்மை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சோத்துறீங்க. ஹல்லேலூயா. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் போகும் இடமெல்லாம் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பில் ஒவ்வொரு மாதிரி ரிச்னஸ், நெய்ங்கிறது ரிச்னஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டுடைய ரதங்கள் போகிற பாதைகள் எப்படி இருக்குதாம்மா? அப்படி செல்வாக்கால் நிறைஞ்சிருக்கிறது. செல்வாக்கால், நெய்யாய்ங்கிறத விட எப்படி வார்த்தை? செல்வாக்கால். செல்வாக்கு என்னது? செல்வாக்கு. யோபு 36:41 படிச்சிங்கன்னா அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆமென். நாம் கர்த்தரை சேவிப்போமானால் இந்த வருஷத்தை நாம் எப்படி நினைப்போம்? தங்கள் நாட்களை நன்மையாகவும் நம்முடைய வருஷங்கள் செல்வாக்காகவும் கழிப்போம். எத்தனை பேருக்கு ஆசை செல்வாக்காக இருக்கணும்? இந்த வருஷம் இந்த செலவுக்கு பணம் இல்லையேன்னு கவலைப்படாத வரைக்கும் செல்வாக்காக இருக்கணும். உங்கள் பாக்கெட்டு, பர்சனெல்லாம் பணம் நிரம்பி இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் மனசில் சந்தோஷம் நிரம்பி இருக்கணும், அபிஷேகம் நிரம்பி இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம். தங்கள் நாட்களை அடங்கி அவரை சேவித்தால், நாம் கர்த்தரை சேவிப்போமானால் நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கும்? நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அப்படி செல்வாக்கா இந்த 2024 போக்கிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வழியில் நடப்போமானால், ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை சேவிப்போமானால் நம்முடைய பாதைகள் எல்லாம் செல்வாக்காக இருக்கும். எப்படி இருக்கும்? செல்வாக்கை பொழியும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனங்கள் அப்படி ஒரு ரிச்னஸ் நிறைந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. எங்கே பொழிகிறது சொல்லுங்க? வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் ஊறி பலவிதமான நிலங்களை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரங்கள், அப்புறம் மேடுகள், அப்புறம் மேய்ச்சல் உள்ள சமவெளிகள், ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன மேடு, பள்ளம், வனாந்திரம் என்ன வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பாதைகள் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வாழ்க்கைனா எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கொரோனா எல்லாருக்கும் தான் வந்துச்சு. எல்லாம் பாதிக்கப்பட்டு சபை கூட மூடப்பட்டது போன 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நம்மளையெல்லாம் பாதுகாத்தார். நம்மளை என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஆகவே இங்கே பாருங்கள், வனாந்திரமாக இருந்த என்ன, மேடா வந்த என்ன, உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டமான சூழ்நிலைகள் காரியங்கள் இந்த வருஷத்தில் வந்தாலும் நீ அந்த மத்தியில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நல்ல சொல்லுங்க, வாய்த்தறது. ஹல்லேலூயா. வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. ஆமாம், வனாந்திரங்கள். இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திரம் வந்துச்சு. நிறைய தேவைகள் நிறைந்த சூழ்நிலைகள் கர்த்தர் அவர்கள் வைத்தார். தண்ணி இல்லாமல் இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு அப்பம் இல்லாமல் இருந்தாங்க, கறி இல்லாமல் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். எத்தனை கஷ்டத்தில் இருந்தாங்க. அத்தனை வனாந்திர பாதைகளும், லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை, பாதைகள் இல்லை. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வந்து தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்து, கஷ்டமான பாதை தான், ஆனாலும் கர்த்தர் அவளோடு கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வருஷம் நாம் கூடவே இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வனாந்திர பாதைகளிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் எப்படி இருக்கிறது? பூரிப்பாக. மேடு எங்காவது பூரிப்பாக இருக்குமா? பள்ளத்தாக்கு தான் பூரிப்பாக இருக்கும். மேடு நிலம் பூரிப்பாக இருக்குமா? மேடுகள் கூட பூரிப்பாக இருக்கும். ஆமாம், மேட்டுப்பாங்கான நிலங்கள். குருரெட்டியூர்லாம் எடுத்துக்கிட்டு அங்கெல்லாம் பார்த்தா மேட்டுக்காடு தான். அதெல்லாம் மேட்டுக்காடு அப்படிம்பாங்க. தண்ணி இருக்காது, மழை பெஞ்சாதான் தண்ணி அவ்வளோ செல்வாக்கு. அது கூட இந்த வருஷம் கர்த்தர் பூரிப்பாக வைக்க போகிறார். ஆமாம், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பூரிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிற சமவெளிகள் வரும். சமவெளிகளில் கூட கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஸ்தோத்திரம். எங்கே மேய்ச்சல் இருக்குமோ அங்கே தான் ஆடுகள் நிறைந்திருக்கும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடை, நானே நல்ல மேய்ப்பன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்ணெயில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆடுகள் நிறைந்திருக்கிறது. சபையில் மேய்ச்சல் இருக்குது. நல்ல மேய்ச்சலில் நான் அவர்களை மேய்ப்பேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கேட்க தான் அங்கே வருகிறோம். ஆமேன் சொல்லுங்க. செல்ஃபோனில் யூடியூப்பில் நிறைய பாஸ்டர்ஸ் வர்றாங்க, நிறைய ஊழியங்கள், நிறைய திறந்த செய்தி தான் வருது. ஆனாலும் அந்த மேய்ச்சல்லாம் விட உங்களுக்கு சபையில் சொல்கிற மேய்ச்சல் தான் உண்மையான மேய்ச்சல். இங்கே நான் போடுற சாப்பாடு தான் உண்மையான சாப்பாடு. ஆமாம் சொல்லுங்க, வாய்த்திறந்து. அம்மா தான் கரெக்டாக வந்து என்ன செய்வா, பிள்ளைகளுக்கு எது சேராதுன்னு கரெக்டாக என்ன செய்வா, சமைச்சு வைப்பா. நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யணும், நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், நான் நைட்டே யோசிப்பேன். என்ன செய்வேன்? நைட்டே நீங்கள் அப்படி தானே யோசிப்பீங்க. காலையில் நேரமாக எந்திரிச்சதும் யோசிப்பேன், இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் யோசனை பண்ணி நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ நம்ம அதை அப்படி செய்கிறோம். ஹோட்டல்காரன் அப்படியே செய்வான். சொல்லுங்கள், நமக்கு எது ஆகாத அதை தான் அங்கே வச்சுருப்பான். நான் போயிருக்கேன், ஹோட்டலுக்கு போனால் போதும் சாப்பாடு முட்டைக்கோஸ் பொரியல் தான் வைப்பான். முட்டைக்கோஸ் எனக்கு பங்காளி. அல்லேலூயா. பெரிய எதிரி. நமக்கு அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வைப்பான். நம்ம போகிற கஸ்டமருக்கு எது நல்லா இருக்குன்னு அது பல பேர் போவாங்க இல்லையா, பலதரப்பட்ட மக்கள். அப்படி அதுபோல் சபையிலையும் கொடுக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு நல்ல ஆகாரம். இதன் தாய்ப்பால். என்ன பால்? சத்தமாக சொல்லுங்களேன். இது தாய்ப்பாலை போன்றது. ஆகவே நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். சபைக்கு வர வேண்டும், வந்து சத்தியத்தை கேட்க வேண்டும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். மேயிற ஆடு தான் எப்படி இருக்கும்? அப்படி செழிப்பா இருக்கும். மேயாத ஆடு அப்படியே நோஞ்சானா கிடக்கும். அப்படி சாப்பிடாத ஆடு அப்படியே கிடக்கும். மேயிற ஆடு நல்ல செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல வேலைக்கு போகும். கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். திருவசனமாய் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள்? வாஞ்சியாக இருங்கள். ஸோ அது கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. ஆமாம், கேட்டிங்கன்னா தான் நீங்கள் புஷ்டியாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நோய் இல்லாமல் இருப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. மேய்ச்சல் உள்ள வெளிகளில், சமவெளிகளில் ஆடுகள் எப்படி இருக்கிறது? நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி பல வகை எடுத்துக்கலாம். சோத்திரம். தானியத்தால் மூடி இருக்கிறது. பள்ளத்தாக்குன்னா சமவெளி, கீழே பள்ளம். அந்த பள்ளத்தாக்குகள்
தானியத்தால் மூடி இருக்கிறது. நிறைய தானிய தவசங்களை கர்த்தர் இந்த வருஷம் ஆசீர்வதிப்பார். மழை பெய்யலேன்னு கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் விவசாயத்தில் நல்ல ஆசீர்வதிக்க போகிறார். அவைகள் நிறைந்திருக்கிறது. கைத்தட்டுங்க, நிறைந்திருக்கிறது. உங்கள் காட்டில் வெள்ளாமல் நிறைஞ்சிருக்கும். தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. தானியங்கள் பாடுதாமா, கம்பீரித்து பாடுகிறது. ஆமென். விவசாயத்தெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் நல்லா ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மேடு வந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பள்ளத்தாக்குலையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, வனாந்தரத்தில் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அது ஒரு பாட்டு கூட பாடுறாங்களே, சமவெளியோ உயர்மலையோ ஒரு பாட்டு. சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உயர்மலையோ சமவெளி, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு தேவனாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். துன்பம் வந்தாலும் கர்த்தர் நமக்கு தேவன் தான். ஆமாம், நல்லது நடந்தாலும் கர்த்தர் நமக்கு, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். என் வாழ்க்கையில் ஒரு மரணம் வந்து நான் அதை கடந்து போகும்போது கர்த்தனோடு பேசினார் வார்த்தை கொண்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த வசனம் தான் என்னை காப்பாற்றி கொண்டு வந்துச்சு. சோத்திரம். வந்தாலும் நீ ஒன்றும் பயப்படாத, கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 8 வருஷமாக கூட இருந்து நடத்துறதை நான் பார்க்குறேன் கர்த்தர். ஆமென் சொல் ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். உபாகமம் 1:11 அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, உபாகம் 11:8 படிச்சிங்கன்னா நிறைய வாக்குத்தத்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்தரிக்க போற தேசத்திற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு கைக்கொள்வீர்களாக. 10ஆம் வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இருக்காது. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காது. சொல்லுங்க, இருக்காது. போன வருஷ அனுபவங்கள் நமக்கு வேணுமா? வேண்டாம். சோத்திரம். போன வருஷம் நான் நிறைய கஷ்டப்பட்டேன், உண்மையை சொல்கிறேன். அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வேண்டாம். இந்த வருஷம் புது வருஷம். என்ன வருஷம்? புது வருஷம். ஹல்லேலூயா. அதை போல இது இருக்காது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீ தண்ணி இல்லாம காலில் தட்டி ஊத்தி நீ நிலத்துல வெள்ளாம பண்ணுன. நீங்கள் சுதந்தரிக்க போகிற இந்த புதிய தேசம் கானான் தேசம் எப்படிப்பட்டது? மலையும் இருக்கும், பள்ளத்தாக்கும் இருக்கும். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அல்ல சொல் ஹல்லேலூயா. சோத்ரா. ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிறது செழிப்பாக இருக்கும், மலை ஓரமாக இருக்கிறது எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். ஏன்னா மலை மேலே பெய்கிற தண்ணியெல்லாம் கீழே இறங்கி வந்து அப்படி ஏறி கட்டி தேக்கி வச்சு அங்கெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் ஓரளவுக்கு. அதுபோல் கானான் தேசம் மலையும் பள்ளத்தாக்கும் நிறைந்த ஒரு தேசம். சோத்திரம். மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த தேசம். நீ ஒன்றும் தண்ணியே பாய்ச்ச தேவையில்லை. என்ன பாய்ச்ச தேவையில்லை, அதே அப்படி என்ன செய்யுமா பாஞ்சிக்கும். கானான் தேசம் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசம் என்று கர்த்தர் இங்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். கர்த்தர் அந்த தேசத்தை என்ன செய்வார்? விசாரிப்பார். உன் குடும்பத்தை விசாரிப்பார், உங்க வாழ்க்கையை அவர் விசாரிப்பார், உங்க பிள்ளைகளை அவர் விசாரிப்பார். நம்புறீங்களா? சோத்திர சொல் ஹல்லேலூயா. அவர் விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. நம்மளை யார் வந்து விசாரிக்கலையே,
நம்மளை யார் வந்து கேட்டுக்கலையே கண்டுக்கலையே இப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நம்மளை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க வாய் திறந்து. காலைதோறும் நம்மை விசாரிக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற தேவன். அது உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம், ஆண்டவர் விசாரிக்கிற தேசம். படிங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அந்த வருஷத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நாம் அங்கங்கே போகவும் வருவோம், ஆனால் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கும்? ஆமாம். இந்த பிள்ளைங்களை பெற்றோரில் பார்த்தீங்கன்னா விளையாட விட்டாலும், அவங்க வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாலும், காய் வெட்டிக்கிட்டு இருந்தாலும் கண்கள் யார் மேலே இருக்கும்? எங்கே தெரியுது அந்த பிள்ளை வேலையே இருக்கு. எங்கள் பேரப்பையன் அப்படி எங்காவது போடுவான், சைக்கிள் வெட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான், கிட்ட பார்த்துக்கிட்டே இருப்பான். 5 நிமிஷம் பார்க்க போனா போச்சு. பிள்ளைங்க மேலே எப்படி இருக்கணும்? கருத்தாக பார்த்துக்கிட்டே இருக்கு. நாம்ளே நம்ம பிள்ளை இப்படி பார்க்குறோமே, நம்ம அப்பா பார்க்காம இருப்பாரா? ஏசப்பா பார்க்காம இருப்பாரா? எப்போ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சோத்திரம். ஷபரபலபரபா ஓரிக்கபரபலரபா. என் வீட்டுக்கு யாரும் வரலையே, என்னை பார்க்க வரலையே, என்னை விசாரிக்க வரலையே, என்கிட்ட அன்பு கூற வரலையே, கவலையப்படி. என் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரும் வர்றது இல்லை, யாரும் வர வேண்டாம். நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வந்தால் போதும். விசுவாசி தான் எனக்கு பெரிய சொந்தம். ஆமேன். சோத்திரம். நீங்களே எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். ஆமேன்னு சொல்ல. ஹல்லேலூயா. சோத்திரம். இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு. கர்த்தர் கண்ணை வச்சுட்டார் நம்ம வாழ்க்கை மேலே. நம்மளை யார் கண்ணு வைக்க முடியாது, யாரும் கெடுக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? சோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே அப்படியே எந்நேரம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற கண்ணை வைத்து, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்வேன்? ஆலோசனை சொல்வேன். சோத்திரம். நீ குழம்பி போக மாட்ட, தயக்க மாட்ட, தடுமாற மாட்ட. இதுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் புரியலையேன்னு நினைக்க மாட்டேன். உடனடியாக கர்த்தர் உனக்கு ஆலோசனை தந்துடுவார். உங்கள் மூலமே உங்கள் உள்ளத்திலேருந்தே ஒரு எண்ணம் பிறக்கும், ஒரு ஆலோசனை பிறக்கும். எப்படியும் கர்த்தர் வழிகாட்டுவார், நடத்துவார். உங்களை ஆச்சரியமாக நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார் ஆண்டவர் நம்மளை. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரே நன்றி, நன்றி. துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் 24 இருந்து 25 வரைக்கும். சாரி 2025 2024 இந்த ஊருக்கு வந்து நான் 25 வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் இப்போ விமர்சனையாக புது வருஷம் நடத்திடலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடத்தாத அளவுக்கு பார்க்காத மகிமையை நான் இந்த வருஷம் பார்த்தேன். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது புது வருஷத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க ஐயா, சூப்பராக இருந்துச்சுங்க ஐயா. ஹல்லேலூயா. எனக்கே புரியல, ஆண்டவர் இருந்து அப்படி ஒரு அதிசயமாய் கர்த்தர் நடத்தினார். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருந்தேன் நான். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். இந்த செலவுக்கு பணம் இல்லையேன்னு கவலைப்படாத அளவுக்கு கர்த்தர் எல்லா தேவையிலும் சம்பூர்ணமாக சந்தித்தார். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதிசயமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. இது 20-30 வருஷமாக இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நடத்தினார். அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக நடத்துவார். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்னா, வருஷத்துக்கு வருஷம் பலத்தின் மேல் பலம்தான், மகிமை மேல். இந்த வருஷத்தில் அடுத்த வருஷம் சூப்பராக இருப்போம். ஆமாம் சொல்லுங்கள். நான் திருச்சிக்கு போயிருந்தேன் அன்னைக்கு. நான் சின்ன வயசு அங்கே தான் இருந்தேன் ரொம்ப வருஷமாக. அங்கே டவுன் எல்லா இடம் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
நான் போய் பார்க்குறேன், பட்டணங்கள் எல்லாம் பழசாயிருந்துச்சு. நான் ரொம்ப வருஷம் அப்பப்போ எப்பாவது போக விரும்ப மாட்டேன், ஆனால் போனேன். எல்லாம் புதுசாக இருக்கும் பண்ணு பார்த்தா சில இடங்கள் புதுசாக இருக்குது, ஆனால் கட்டடங்கள் எல்லாம் களை இழந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள், பழசாக இருந்தது பார்த்தேன். நான் நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே நீங்கள் எங்களை நாளுக்கு நாள் புதுசாகிக்கிட்டே வர்றீங்க, இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்குது, பழசாக இருக்கு அப்படின்ட்டு வந்துடுறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த மாதிரி அதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நிலைமையெல்லாம் மாறி போய் விட்டது, அப்படி ஒரு மாதிரி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், ஆட நம்ம வாழ்க்கை எடுத்துங்க, போன வருஷம் இருந்த மாதிரி இல்லை, அடுத்த வருஷம் இதை விட எப்படி இருப்போம். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். புதிய கிருபை, ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். புதிய வல்லமை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை. ஆமாம், இதை விட அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க எல்லாரும். சத்தமாக சொல் ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. போன வருஷம் அப்படி இருந்தாங்க, இந்த வருஷம் இப்படி போயிட்டாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கர்த்தரை சேவிப்போமானால் நமக்கு வருஷம் மகிமை மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியம். இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வீங்க. இந்த வருஷம் நிறைய ஊழியம் செஞ்சேன், ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற பலன், ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை. இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுது, படிங்க. நீங்கள் 13 வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கர்த்தருடைய கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு கூர்ந்து தான் ஆராதனைக்கு வரணும். கட்டாயத்துக்காக வரக்கூடாது. அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பெய்ய பண்ணி. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. தானியத்தையும் திராட்சரசமும் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் முன்மாரியும் சொட்டு நீர் பாசனம் போட்டு தண்ணி பாயாது. எப்படி பாய்ப்பார் ஆண்டவர்? பம்பு செட்டும் இல்லை, கிணறும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற சொட்டு நீர் பாசனங்களாம் இஸ்ரேல் நாட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கி இந்த வறட்சி காலங்களிலும் மேட்டுப்பாங்கான இடங்களில் நிறைய வெள்ளாமை இன்றைக்கி மக்கள் எடுக்கிறார்கள். இஸ்ரேல் நாடு வெறும் பாலைவனம். அது எப்படிப்பட்டது? பாலைவனம். அங்கே எப்படி திரும்ப வெள்ளாமை பண்ணுறாங்க? நிலத்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பேப்பர், ஒரு மாதிரி பேப்பர் போட்டு அதில் மண்ணை கொட்டி அதில் தான் வெள்ளாமை பண்ணி உலகத்திலே நம்பர் 1 விவசாயம் அவங்க தான் செய்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டில் கத்துறாங்க. அங்கிருந்து வர்ற நிறைய டெக்னாலஜிகள் தான், மெஷின்கள் தான் நம்ம இந்திய விவசாயத்துக்கு பயன்படுகிறது. சொட்டு நீர் பாசனம் இன்னும் என்னென்னமோ நிறைய அவங்களாம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த பாலைவன தேசத்தில் இஸ்ரேல் நாட்டில் அங்கே வெறும் மலைகள் தான் இருக்குது. மலைகள், வறட்சியான இடம் தான். ஆனாலும் தேவன் அங்கே ஒரு பெரிய செழிப்புகை அங்கு கட்டளையிட்டு உலகத்திலேயே அதிக விவசாயம் செய்கிற நல்ல ஒரு பழங்கள் பூக்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுகிற மிகப்பெரிய பணக்கார நாடாக இருக்குது அந்த நாடு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டு வசனம் சொல்லுது, உனக்கு நான் ஏற்ற காலத்தில் முன்மாரியும் வாயத்தரங்கள் பின்மாறி. பின்மாறி பேஞ்சு முடிஞ்சிருச்சு. அப்புறம் சித்திரை மாதம் முன்மாறி பேயும். அதை ஓட்டி எல்லாம் கடலக்காய் போடுவாங்க, நிலம் போடுவாங்க. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி நான் சின்ன வயசாக இருக்கும்போது தண்ணி பாய்ஞ்ச காடுகள் எல்லாம் இப்போ மேட்டாங்காடாக இருக்கிறத பார்க்குறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிணறு பம்ப் செட்டோடு இருந்ததெல்லாம் அப்படி மேட்டு நிலமாக மாறிவிட்டது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நீ நிறைய நல்லா வெள்ளாமை பண்ணி நீ ஆசீர்வாதமாக வாழும்படி நான் ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன்? முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காகவும் உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். உனக்கு மட்டுமல்ல, உன் வீட்டில் இருக்கிற எருமை, மாட்டுக்கு, ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் புல் வரும்படி செய்வேன். ஹல்லேலூயா.
சோத்திரம் சொல். ஹல்லேலூயா. சோத்திரம். வேலி ஓரமெல்லாம் முள்ளும் புல்லும் முளைக்கிறது, செடிகள், அதெல்லாம் யாருக்கு? மிருக ஜீவன்களுக்கு. நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். சோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். இந்த புது வருஷத்தில் நான் எப்படி இருப்பேன்? சாப்பிட்டு திருப்தி அடைவேன். என் குடும்பம், பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாம் எப்படி இருக்கும்? சாப்பிட்டு திருப்தி அடைய போகுது. ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், உன் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஓ, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வண்டியெல்லாம் நிறுத்திக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்தோத்திரம். உங்களோட கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு வாரம் இப்படி நிறுத்துங்க. எப்படி? அந்த சைடு பார்த்த மாதிரி. சில பேர் முன்னாடியே நிறுத்தி இறங்கி பார்த்தா அது வண்டி ஸ்டார்ட் ஆகி எனக்கு முன்னாடி வர்ற மாதிரியே இருக்குது. அதனால் அந்த பக்கம் திருப்பி வரிசையாக நிறுத்து. ரோட்டில் போகிறீங்களாம் பார்த்து பரவாயில்ல, அந்த இயேசு கோயிலில் எவ்வளோ ஒழுங்காக வச்சுருக்காங்க அப்படிங்கெல்லாம் முன்னாடி நிறுத்திடுறீங்களா? பெண்கள் ஆண்கள்லாம் போகும்போது இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு உங்கள் வண்டி பத்திரமா யாரும் தொடாமல் இருக்கணும்னு அங்கே நிறுத்திடு. கைப்பிடி இழுத்துட்டு போவாங்க, பிரேக்கை பிடிச்சிட்டு போவாங்க, எதை கீறி விட்டு போவாங்க. வண்டியில் நடந்து போகும்போது பெண்கள் சீலையெல்லாம் இழுக்கும் வண்டிக்குள்ளே, சந்தில் பூந்து போக வேண்டியதாகுது. அதுக்காக தயவு செஞ்சு இன்னும் ஒவ்வொரு வாரமும் அழகாக இப்படி வடக்கு தக்க பார்த்து வரிசையாக நிறுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. கார் கொண்டாடுறவங்க அந்த பக்கம் விட்டு நிறுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கார் நிறுத்துகிற மாதிரிலாம் நல்லா அந்த பக்கம்லாம் சரி பண்ண போகிற இந்த வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். என்ன சாப்பிட்டு? பொங்கல் சாப்பிட்டு. அப்படி தானே கவர்மெண்ட் வேறு அறிவிச்சிட்டாங்க. என்னென்ன? பொங்கல் அரிசி, சர்க்கரை, அப்புறம் 1000 ரூபா பணம். ஹல்லேலூயா. வாங்க வேண்டான்னு சொல்ல, வாங்கி முன்னாடி வச்சு சாப்பிட்டு பொங்கல் டைமில் கூட்டம் வைக்கலான்னு இருக்கேன். வர்ற வாரம் இல்லாத அடுத்த வாரம் அந்த லீவில் வச்சு எத்தனை பேர் வருவீங்க ஜெபத்துக்கு? வெளியூர்லேருந்து பாஸ்டங்களும் வரேன். நான் எம்பிரசங்கத்துக்கு கேட்க வர வேண்டாம், வேறு பாஸ்டங்கள் 2 பேர் கூப்பிட்ருக்கேன். யாருன்னு அடுத்த வாரம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புது வருஷ ஆசீர்வாதத்துக்கு எப்பவும் ஜெபம் வைப்போம். இந்த வருஷம் வச்சாதான் இந்த வருஷம் சாத்தானும் ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக நான் ஒவ்வொரு வருஷமும் என்னோட போராடுவதை நான் புது வருஷத்தில் சத்துரு போராடுவோம். நான் ஜெபம் பண்ணி தான் ஜெயிப்போம். அதுபோல் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிற எதிரிகளை ஜெயிக்கணுன்னா இந்த வாரம் அடுத்த வாரம் அந்த பொங்கல் விடுமுறை திங்கள்லேருந்து சனி வரைக்கும் ஜெபம் இருக்கும். 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன். வர்ற வாரம் இல்லாத அடுத்த வாரம் காலையில் ஜெபம் இருக்கும். சாயந்தரம் 2 நாள் மட்டும் சாயந்தர விசேஷ கூட்டங்கள் வைத்திருக்கு. ஹல்லேலூயா. பொங்கல் ஒரு பக்கம் இழுக்குது, நாங்கள் ஒரு பக்கம் சொல்லுங்கள் இழுப்போம். நான் வைக்கக்கூடாதுன்னு தான் யோசித்தேன். ஆனால் சில பேர்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், இந்த மக்களுக்கு என்ன கூட்டம் வச்சாலும் இவங்களை ஒன்றும் மாற்றவே முடியல. இப்போ எல்லாம் பொங்கல் நினைப்போடு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் அங்கே வந்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஒரு பொங்கலுங்கிறது அறுப்பின் பண்டிகை. அறுத்து வேதத்தின்படி அது இல்லைனாலும் அது எப்போ அதை மக்கள் நாம் ஒரு காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி கர்த்தருக்கு பண்டிகையாக கொண்டாடுறோம். எல்லா பகுதியிலும் எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜபக்கூட்டங்கள் அந்த லீவு நாளில் நடக்கும். அதனால் ஊருக்கு போகாமல், ஊருக்கு சுற்ற போய் அவங்களையும் கெடுக்காமல், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் வீட்லேயே அவர் கவர்மெண்ட் கொடுக்குறத முன்னாடி ஆக்கி தின்னுட்டு ஸ்தோத்திரம் வச்சு சாப்பிட்டு, பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்றது தப்பு கிடையாது. வீட்டில் செஞ்சு சாப்பிட அன்னைக்கு செய்யாமல் எல்லோரும் எங்கே வாங்க? ஜபத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், ஜபத்தை விடாமல் வந்து ஜபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷம் கர்த்தர் வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மற்ற நாள் வரைட்டியும் அந்த வெளியூர் பாஸ்டருங்க வர்ற அன்னைக்காவது மறக்காமல் வந்து என் மானத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க. இந்த சபைக்கு போனோம், இந்த சனங்கள்லாம் விசுவாசிகளாம் வரவே இல்லை.
அப்படின்னு போய் அங்கே போய் நான் என்னை கழுவி ஊற்றாமல் நீங்கள் காணி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, மீட்டிங்க்கு வாங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்காமல் எல்லாம் அங்கே பாட்டை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் மறந்து கர்த்தருடைய பிரசன்னத்துலேருந்து உட்காருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முறைப்படி உபவாசம் தான் போடணும். உபவாசம் போட்டால் தாங்க மாட்டீங்க. உபவாசமாக்குறீங்க வாங்க. அந்த ஒரு வார ஜபத்தை மறக்காமல் ஒரு நாளாவது லீவ் போட்டுட்டு ஆண்டு சமூகத்துக்கு வந்துடுங்க. அல்லது லீவு நாள், பொங்கல் லீவு நாள் 3 நாள் நினைக்கிறேன் நான் சொல்ல, 3 நாளா, அந்த நாட்களை பிரயோஜனமாக்கிங்க, வீணடிக்காதீங்க. சோத்திரம். சோத்திரமே வரமாட்டேங்குதே. நாங்களாம் எங்கெங்கெல்லாம் போகலான்னு திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஐயா அப்படி எல்லாத்தையும் மண்ணை போட்டார். நான் மண்ணை போடலை, ஆசீர்வாதத்தை போடுறேன். உங்கள் திட்டம் நிறைவேறியிருந்தால் அது மண்ணாக போயிருக்கோம். நம்ம திட்டம்படி நம்ம யோசனை பண்ணி நடந்தால் நம்மளை வீணாக போயிருப்போம். கர்த்தர் நம்ம திட்டத்தெல்லாம் மாற்றி மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிளானை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். எல்லாம் மறக்காமல் அதுக்காக ஜெபிங்க. அந்த நாட்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிங்க. கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும், 16ஆம் வசனம், நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எப்படி இருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். எல்லா மக்களும் இங்கே வரப்போகிறாங்க ஒரு நாளைக்கு இந்த பாட்டியின் தோட்டத்துக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் வடிய போகுது. கர்த்தருடைய வல்லமை இங்கு வரப்போகுது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆகவே இங்கு பாருங்கள், உங்கள் இருதயம் ஆயத்தரங்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்படாமலும், நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து, ஆமா, அந்நிய தேவர்களை சேவித்து வழிவிலகி அவர்களை நமஸ்கரியாமல் இருக்கும்படி எப்படி இருங்கள், எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, கர்த்தரை விட்டு விலகாதபடி ஜாக்கிரதையா இருங்க இந்த புது வருஷத்துல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபை விட்டு நிற்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை வராதபடி எச்சரிக்கையா இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகத்தை நமஸ்கரிக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 17ஆம் வசனம், இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல், எச்சரிக்கையா இல்லாம போயிட்டீங்கன்னா கர்த்தருடைய கோபம் மூண்டு மழை பெய்யாமல் இருக்கவும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும். மழை பெய்யாவே பெய்யாது. இந்த வருஷம் பாருங்க, மழையே பெய்யல நம்ம ஊருக்கு. மழை பெய்யாமல் இருக்கவும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும், வானத்தை அடைச்சு போடுவார் ஆண்டவர். வானத்தை என்ன செய்வாராமா? அடைச்சிருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில், ஆமா, ஜனங்க பார், கர்த்தர் சொல்றாரு, நீங்க சீக்கிரம் என்ன ஆயிடுவீங்க, போயிடுவீங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்காம விட்டுட்டீங்க, போயிடுவீங்க. கர்த்தரை சேவிக்காம விட்டா ஆண்டவர் எச்சரிக்கிறார். 18ஆம் வசனம், ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நம்முடைய நாட்களும் நம்முடைய பிள்ளைகளின் நாட்களும் எப்படி இருக்குமாமா? அநேகமாயிருக்கும். எப்படி இருக்கும்? இந்த பூமி மேலே வானம் எவ்வளோ நாளாக இருக்குது யாருக்குமே தெரியாது. அநேக நாளாக இருக்குது. அதுபோல் நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கும்? ஆயத்திறங்கள் எல்லாரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ லேசில் நீ போக மாட்டேன்னு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரமாக பொட்டி செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் பெட்டியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. கிறிஸ்மஸ் டைமில் யாராவது மறித்து போய் பிரச்சனையாக இருக்கு எனக்கு. ஆனால் கர்த்தர் நல்ல ஊக்கமாக ஜெபிச்சு ஆண்டவர் அந்த ஆராதனை இல்லாமல் பண்ணிவிட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமான நீடித்த நாட்கள், எப்போ தான் இவங்க சாவாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் பிழைப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. பவானியில் ஒரு பாட்டி அவங்க மக சொல்கிற, நீ எப்போ தான் சாவ அப்படின்னு கேட்டிருக்குது. மக பெத்த மக. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், கொஞ்சம் விஷத்தை களை கொடுக்க சொல்லு. அதுக்கு 2 தடவை நோய் வந்து செத்துருவாங்கன்னு அளவுக்குலாம் ஆள் வந்துட்டாங்க. நானும் போயிருக்கேன், நிறைய சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அது சாகவே இல்லை, நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அந்த பாட்டி. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு நிறைய ஊழியம் செய்வாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு
எப்போ பார்த்தாலும் ஒரு பொரியல் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. சோத்திரம். அது சும்மாவே வராது. ஒரு பாக்ஸில் ஏதாவது பொரியல், ஒரு சிக்கன் குழம்பு, வாரம் ஏதாவது பண்ணிட்டு வந்து எலியாவுக்கு சவுறு போட்டால் காக்கா மாதிரி அது என்ன செய்யும், வாரம் கொண்டாந்து கொடுக்கும். நல்ல கத்தர் மக்களுக்கு கஞ்சி வச்சு ஊற்றுவாங்க. அது என்ன செய்யும், கஞ்சி செஞ்சு ஓடி ஏதாவது ஜனங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பாட்டி. இன்னும் பாருங்கள், எல்லாரும் செத்து போயிட்டான்னு சொன்னால் கூட அது இன்னும் நல்லா இருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா. மாத்திரை வாங்கி தராம விட்டா ப்ரெஷர், அதுக்கு ப்ரெஷர் பிபி மாத்திரை, அதுக்கு அதை வாங்கி கொடுக்காம விட்டா அவள் செத்துருவா அப்படின்னு அவங்க சூழ்ச்சி பண்ணி சொந்தக்காரெலாம் மாத்திரை வாங்காம விட்டாங்க. நான் திடீர்னு ஒரு நாள் போனேன், மாத்திரை தின்னு 2-3 ஒரு வாரம் ஆச்சுன்னு வேகமாக வாடிட்டு போய் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். நான் நீ போட்டுக்கோ. ஹல்லேலூயா. மாத்திரை போகிறேன்னு ஒரு ஆளுக்கு சொல்லிடாத. அவங்க புள்ள அந்த மாத்திரை பையில எடுத்து டிச்சில் போட்டாலாம். எப்படி மாத்திரை தின்னாதானே இவர் நல்லா இருக்கா, எப்படி பாரு. ஹல்லேலூயா. சோத்திரம். பிள்ளைகளே, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனம். கத்தருக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்பிடிங்கள் வசனம் இருக்குது. நீ மாத்திரை மறைச்சி வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை மறைச்சி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் நல்லா இருக்குது. சோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். பிபி இருந்தால் ஒழுங்காக மாத்திரை போட்டுங்க. நான் தப்பு சொல்லுறேன். சுகர் இருந்தால் ஒழுங்காக மாத்திரை போட்டுங்க. கத்தர் பார்த்துக்குவார். அப்படிலாம் பார்க்க மாட்டார். கரெக்டாக பார்த்துங்க. நம்ம உடம்பு நாம தானே செய்யணும். ஆமாம், உணவை கட்டுப்பாடு பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்லா சேராத உடம்புக்கு என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. சோத்திரம் போட்டு சாப்பிட்டாலும் சரியாயிடுங்க ஐயா. எப்படி அது ஒன்றும் ஆகாது, சரியில்லை ஆகாது. ஹல்லேலூயா. சட்டம்தான் நமக்கும் ஒரே உடம்புன்னா அது எல்லாத்துக்கும் கத்தர் ஒரே சட்டம்தான். சோத்திரம். ஹல்லேலூயா. அவன் நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடம்பை வீணடிக்காதீங்க. ஒருவேளை உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணி உங்களுக்கு சுகந்தம் தான் கத்தருக்கு பெரிய சோத்திரம் போடுறேன். ஆமாம், கவனமாக இருந்துக்குங்க. ஆமாம், நிறைய பேர் அப்படி இருந்தெல்லாம் மாண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் சொல்கிறேன், போய் உடம்பு நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி உடம்பு என்ன செய்யுங்க, நல்லா பார்த்து அதுக்கு தகுந்த உணவை மாற்றி நல்லா சாப்பிட்டு நீடித்த நாட்களாக இருங்க. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவர் உன் வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். யாத்திரை 23:25. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. எது சேராதோ, எது தேவையில்லையோ அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி எல்லாம் குறையும்? குறையவே குறையாது. ஹல்லேலூயா. தோத்திரம். எது சேரலைங்கிறத உடம்பு உங்களுக்கு சொல்லும், அதை சாப்பிடாதீங்க. உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். சாத்தான் அந்த மாம்சம் நம்மளுக்கு எது தேவையில்லையோ அதை தான் சாப்பிட சொல்லும். நம்மளை சிக்கலில் மாட்டி விடும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது இந்த புது வருஷத்தில். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே வசனம் சொல்லுது, படிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் ஞாபகக்குறியாக வைத்து. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? உங்கள் ஆத்துமாவில் பதித்து. எதை பதித்து? வாயத்தரங்கள் எல்லாரும் அந்த சினிமாவை பதித்து, அப்படியா, அந்த சீரியலை பதித்து, பைபிளை பதித்து. பக்கத்தாள்கிட்ட சொல்லுங்க, எதை பதி? பக்கத்தாள்கிட்ட சொல்லுங்க, கையை பிடிச்சி பைபிள் வசனங்களை உள்ள பதிச்சு. உங்களுடைய வார்த்தைகளின் இருதயத்தில் வைத்து பணத்தை பதுக்கி வைக்கிறாங்க. அதுபோல் வசனத்தை பதுக்கி வைக்கணும். நம்ம எல்லாரும் பணத்தை பதுக்கி வச்சா ஒரு நாள் வந்து ஐடி வந்து ரெய்டு பண்ணி தூக்கிட்டு போயிடுது, ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. நீ நிறைய அமைச்சர் ஜெயிலில் இருக்காங்க இல்லைங்களா? நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதித்து. அப்படின்னா டெய்லியும் பைபிள் படிக்கணும். இந்த புது வருஷத்தில் எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க. டெய்லி பைபிள் படிக்கல நீங்கள் பல்லு விளக்கலைன்னு அர்த்தம். பல்லு விளக்கிட்டு தான் டீ சாப்பிடுவோம். பல்லு விளக்குனா தான் காலை கடன் முடியும். அதுபோல் பைபிள் படித்து இந்த வாலி பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், எதை படிங்க? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தான். வசனத்தின்படி காத்துக்கொள்ளணும். பைபிள் படித்தீங்கன்னா வசனம் உங்களை பாதுகாத்துக்கும். பாவம் செய்யாதபடி வசனம் நம்மளை என்ன செய்யும்? பாதுகாத்து. வாலி பிள்ளைகள் எதை படிங்க? வசனத்தை படிங்க. வசனத்தை படிங்க. எல்லாரும் வசனத்தை படிங்க. வார்த்தையை படிங்க. வார்த்தையால் நிரப்புங்க. உங்கள்
உங்கள் மனம் சிந்தை எல்லாம் எதால் நிரம்பணும்? வாயத்திறங்க எல்லாரும். செல்ஃபோனில் பைபிள் கூட படிக்காதீங்க. என்னது? நான் பைபிள் படிக்கிறேன், பாட்டு தான் கேட்குறேன், செய்தி தான் கேட்குறேன், அது குறுக்க ஒன்று வரும், குட்டி சத்தம் ஒன்று, அதை பிடிச்சிட்டு போயிடும், அப்படியே போயிடும். செல்ஃபோன் சாதாரணமானதில் நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்களோ அது அப்படியே கரெக்டாக அங்கேருந்து அனுப்புவான். புரியுதா உங்களுக்கு? அப்படி தானே வருது. நல்லது தேடிக்கிட்டு இருப்பீங்க, குறுக்க ஒரு குட்டி சத்தம் வரும், ஒரு வீடியோ வரும், அதை பார்த்துட்டு போய் அங்கே அப்படியே இறங்கி போய் பாதாளத்தில் போய் உட்காந்திக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சோத்திரம் புது வருஷத்தில். அல்லேலூயா, சோத்திரம் சொல்லுங்கள்ல வாய் திறந்து. வாலி பிள்ளைங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பாட்டி முதற்கொண்டு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே பரவாயில்ல, செல்ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் அதை அதிகமாக பண்ணாமல் எதை யூஸ் பண்ணணும்? பைபிளை, என் வார்த்தை உங்கள் இருதயத்திலும், சொல்லுங்க எல்லாரும், இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கட்டி. ஒரு புள்ள ஒரு நிச்சயம் உறுதி பண்ணணும். ஒரு பையனுக்கு எடப்பாடியில் இந்த செல்ஃபோனாலேயே அந்த கல்யாணம் நின்று போச்சு. எதனால் சொல்லுங்க வாய் திறந்த? செல்ஃபோனாலேயே. அன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்தா, மாப்பிள்ளை பார்த்தா அன்னைக்கு பார்ப்பாங்க, அது அந்த பிள்ளை குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன செய்யாது? மாப்பிள்ளையே பார்க்காது, அப்படி நிறுத்தி பார்ப்பாங்க. அப்படி அல்லது மாப்பிள்ளை போன பின்னாடி ஒண்டி பார்ப்போம், எப்படி ஒண்டிக்கிட்டு பார்ப்பாங்க. நல்லா பார்த்தையே பார்க்கல, என்னம்மா நீங்கள் சொன்னால் சரி அப்படிங்கும். என்னது? அப்பா அம்மாவா? அது அந்த காலம். ஆனால் இந்த கால பிள்ளைங்கள்லாம் பயன்தான் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அருமையான அற்புதமான பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களாம் எல்லாமே ஒழுங்காக வாழுதுங்க. நம்ம சவ பிள்ளைங்கள்லாம் எங்கே போனாலும் ஒரு கன்வென்ஷன் கூட்டம்னா என் பெத்த வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி நான் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். நித்யாளுக்கு, தேவிக்கு, இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு, பாலா எல்லோரும் வந்தாங்க. புது வருஷத்துக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் வந்தாங்க. இது அப்பா வீடு மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். இங்கே கட்டிட்டு போகிற பிள்ளைகளும் நல்லா பிழைக்குதுங்கெல்லாம். சோத்திரம். நான் சாட்சியாக சொல்லுவேன். ஆனால் சில சபையில் பேய்கள், அல்லேலூயா, இன்னும் என்னென்னமோ பேசி அதெல்லாம் சொல்ல முடியாது சபையில். கர்த்தருக்கு நல்லா செல்ஃபோன்னால் கெட்டு சீரழிஞ்சு போய்கிடுது. பெற்றவங்க எல்லாம் வளர்த்துற விதம் அப்படி. பெண் பிள்ளைகளை அந்த பெண்ணை ஆணை அடித்து வளர்த்து, பொண்ணை போத்தி வளர்த்து அப்படிமா. அல்லேலூயா. இல்லை செல்ஃபோனை அளவோட யூஸ். ஒரு கல்யாணம் நின்று போச்சுங்க. பேச்சு சாகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்க. அளவோடு பேசுங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஈசாக்கை கண்டதும் ரெபேக்காள் கீழே இறங்கி முக்காடு போட்டு முழங்கால் போட்டுக்கிட்டாலாம். அன்னைக்கு இருந்த ரெபேக்கா அப்படி. இன்னைக்கு ரெபேக்கா ஈசாக்கு மேலே உட்காந்து ஆட்டி படைக்கிற ரெபேக்கா. எப்படி உருப்பிடுறது, எப்படி வாழ்க்கை நடத்துறது? ஒரு கல்யாணம் உறுதி பண்ணி நின்று போனால் அவளை வந்து யாராவது திரும்ப கேட்பாங்களா? ஏன் நின்றுச்சுன்னு கேட்பா. அவளுக்கு அவ்வளோதான் வாழ்க்கை, லைஃப். வாய்க்கொழுப்பு அடங்க வரைக்கும் உனக்கு கல்யாணம் கிடையாது. ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக எல்லாம் நடந்துடும். ஆமேன்னு சொல்லுங்கள்ல. சோத்திரம். ஆமாம், கர்த்தர் பார்க்குறாருல்ல. அல்லேலூயா. சோத்திரம். வேதனையாக இருக்குதுங்க இன்றைக்கி சபையில். எந்த சபையிலும் போய் பொண்ணு கொடுக்குறதுக்கும் பயமாக இருக்குது. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ளேயே எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சிக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஒரு பெண் மாப்பிள்ளை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ என்ன எனக்கு தான் தெரியும். அது சோத்திரம். ஒரு பாஸ்டோடாமல் ஃபோன் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அவங்க வந்து இந்த பாஸ்ட்டுக்கு பொழப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்னது, பொண்ணு இருக்கா மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். போன வருஷத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் 4-5 பேர்த்துக்கு. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் அந்த வேலையில் செய்வார். இருந்தாலும் நம்ம கடமை செய்யணும் இல்லையா, தேடணும் இல்லையா? கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாம் எதனால் கெட்டு போனது? இந்த பொல்லாத அந்த செல்ஃபோனால். சோத்திரம். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் எடுத்து படிங்க. காலையில் பைபிளை தொடாமல் செல்ஃபோன் என்ன செய்யக்கூடாது. எங்கே போனாலும் பைபிள் எடுத்துகிட்டு போங்க. அந்த கலாச்சாரமே போயிடுச்சுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் ஆத்துமாவிலும் பதித்து கையின் மேல் அடையாளமாக இருக்கும்படி கண்களின் நடுவே ஞாபகம். எப்போ கண்ணு நடுவில் எதை பார்க்கணும்?
அந்த வசனங்களை பார்க்க கண்கள் ஞாபகக்குரிய வைத்து கை மேலே அப்படி கட்டி, என்னது எல்லாம் பைபிள் இப்படி தூக்கி போடிங்களே, இதான் கட்டுறது. கையில் எதை கட்டு அப்படின்னு அர்த்தம். பைபிளை வைக்காத, அப்படி வேலை பார்க்க வேண்டாமா, அப்புறம் தியானம் பண்ணு. பைபிளை கட்டுற மாதிரி இருக்கணுமா நம்ம கையில் எப்போவுமே. வசனத்தை படி, தினம் 2 அதிகாரமாக படி, நேரமாக எந்திரிச்சு படிங்க, பஸ்ஸில் போகும்போது படிங்க, ரெஸ்ட் ஆகிற டைமில் கேளுங்க, செல்ஃபோனில் கூட வசனங்களை கேளுங்க. சில நேரத்தில் இங்கே வசனம் சொல்லுது, படிங்க. கட்டி அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. யாருக்கு உபதேசிக்கணும்? பிள்ளைகளுக்கு உபதேசித்து. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுவீர்களாக. ஹல்லேலூயா. ஆமா, உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், அப்புறம் படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் வசனத்தை குறித்து என்ன செய்யுங்க? பேசி அதை அடிக்கடி அப்படியே ஞாபகப்படுத்துறதுக்காக அடிக்கடி அதை பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. எல்லா வீட்லையும் பேய் படமும் பணங்கொட்ட படமும் சாத்தான் படம் மாட்டி வச்சிருக்காங்க. உங்க வீட்டில் எதை மாட்டுங்க? கர்த்தருடைய வசனத்தை மாட்டுவீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, வீட்டு நிலைகளில் கதவுகளில் என்ன இருக்கணும்? ஆண்டுடைய வார்த்தை இருக்க வேண்டும். வர்றவங்க முதல்ல எதை பார்க்கணும்? வார்த்தையை பார்க்கணும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணங்கொட்டையில் அப்படி பொம்மை போட்டு அதை அப்படியே பேய் மாதிரி விரிச்சு விட்டு அப்படி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு அதை மாட்டி வச்சுருப்பாங்க. சில பேர் சங்கம் மாட்டி வச்சு, செடி மாட்டி, வேற மாட்டி, என்னென்னத்தையும் மாட்டி வச்சுருக்காங்க. எதை மாட்டினாலும் ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய வசனத்தில் தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. யார் என்னமோ மாட்டிட்டு போட்டோம், நம்ம வீட்டுக்கு என்ன வசனம் தான் பாதுகாப்பு. பொங்கல் வருது, எல்லாம் பார்த்துன்னா அந்த பூவெல்லாம் வைப்பாங்கல்லாம், அந்த பூளப்பூ, ஆவரம்பூ, வேப்பந்தலெல்லாம் வச்சு என்ன செய்யுது? வீட்டை காப்பாற்றுதாமா அது, அப்படி வைப்பாங்க. அது நல்லா வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாது. நல்லா இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தருடைய வசனம்தான் காப்பாற்ற. எங்கள் வீட்டில் நோயே தீராமல் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு 9th 10th வர வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வியாதி, ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க. எந்த பண்டிகையும், எந்த சாமி, எந்த ஆராதனையும் ஒன்றும் எங்களை காப்பாற்ற. அப்போல்லாம் இயேசு பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. பாருங்க, பிரியமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய வசனம் தான் நம்மளை குணமாக்குற வசனம், ஆசீர்வதிக்கிற வசனம். இந்த புதிய வருடத்தில் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கிற வசனம். ஆபிரகாமை போல நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். எப்படி? ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாயிருந்தான். அவருடைய ஆஸ்தி தாங்க முடியாத இருந்தது. எப்படி இருந்துச்சாமா? தாங்க முடியாது, பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவன் இருந்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஆஸ்வதிக்க போறார். நம்பர்களை நல்லா கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். புதிய வருஷத்தில் நாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உபாகம் 11 சொன்ன வசனங்களை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தின்படியே நடப்போம். கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். நல்ல மழையை தருவார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கெம்பீரித்து பாடும்படி உதவி செய்வார். விளைச்சல்களை ஆசீர்வதிப்பார். தானியங்களை பெருக பண்ணுவார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. நல்ல மழையை தேவன் தருவார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நாட்கள் அநேகமாக இருக்கும். தீர்க்காயுசை தருவார். கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுவார். நிறைய திருமணங்களை கர்த்தர் இந்த வருஷம் நடத்துவார். ஆமென் சொல்லுகிறார். கர்ப்பத்தின் கனிகளை திறப்பார் ஆண்டவர். புதிய வீடுகளை வாங்குவீர்கள். ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. கட்டாத வீடுகளை கட்டுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்ல. கைத்தட்டி சோத்துறீங்க. எல்லாம் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தோத்திரம் 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 தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசப்பா சோத்திர 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 சோத்திர. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் எல்லாம் முழங்கால் போட்டு அப்பாவுக்கு நோக்கி பாப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா.
பள்ளத்தாக்கு வந்தாலும், சமவெளி வந்தாலும், மேடுகள் வந்தாலும், என் வாழ்க்கையில் வனாந்தரம் வந்தாலும் நம்முடைய பாதைகள் நெய்யை பொழிகிறது ஆண்டவரே. ரிச்னஸ் என் வாழ்க்கையில் இந்த வருஷம் காணப்படுறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. சபையை ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சபை மக்களை ஆசீர்வதிப்பதுக்காய் நன்றி. அல்லேலூயா. ஊழியக்காரனை வார்த்தை நிலைப்படுத்துகிற தேவன் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அபிஷேகம் நிரம்பி வழியிறதுக்காய் நன்றி. ஓரி கபர பர பர பரபா லீ கந்தர படர பட பர பரபா. ஆண்டவரே, இந்த வருஷம் கர்த்தருடைய வல்லமை நிரம்பி இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனதிலும் உள்ளத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஓரி கபா பாபா 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 பாபா. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் நிரம்பி இருக்கிறது போல இருதயங்கள் வசனத்தால் நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஓ ஷாரிபி கபா ரதரபா கபரபலபரபா சத்தரபனரபா நீ கதரபனரபனரபனரபா நீ கபரபனரபா. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது பாடுகிறது பாடுகிறது. ஆண்டவரே, சோர்ந்து போகாம இந்த ஆண்டு முழுவதும் கம்பீரமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் கூட இருங்கப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. நல்ல கைத்தட்டி. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். ஆரம்பம் அற்பமானாலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சம்பூர்ணம். ஓ ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி. அபிஷேகம் இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறது. செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க. glory. சவால்கள் எல்லா சவாலையும் சந்திக்க இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர் பொருந்த. உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட. சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேளை தாரும் தேவா. புது கிருபை. கைத்தட்டி, கைத்தட்டி. புது பலனை பாபா 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 பாபா. புது கிருபை தாரும் தேவா. புது வேளை தாரும் தேவா. புது கிருபை. பாபா 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 பாபா. ஓ கிருபை தாரும் தேவா. புது வேளனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேளனை. நல்ல கைத்தட்டி, கைத்தட்டி. கை வலிக்கிற அளவுக்கு கத்தரை தட்டி கத்தரை மகிமைய கிருபைய புதிய வருஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. புதிய கிருபையால் நிரப்புங்க தகப்பனே. சபையை நிரப்புங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. நமக்கு நன்றி. வந்துகிற எல்லார் மேலும் நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி நிரப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. எழுப்பி நின்று ஒரு பாட்டை பாடி கர்த்தருக்கு ஆணைக்கு செலுத்து. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன்